வணக்கம். உங்களுக்கே தெரியாம நீங்க ஓட்டுற கார்ல ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத மாற்றம் நடந்துட்டு இருக்கு. அது இனிமே வெறும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான வாகனம் மட்டும் இல்ல. அதுக்கும் மேல அது மாறிக்கிட்டு இருக்கு. சரி, வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த படத்துல நீங்க பாக்குறது ஒரு பெரிய மாற்றத்தோட அடையாளம். எப்படி நம்ம கையில இருக்கிற ஃபோன் ஒரு ஸ்மார்ட் போனா மாறுச்சோ, அதே மாதிரி உங்க கார் சக்கரம் வச்ச ஒரு ஸ்மார்ட் போன் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு கனெக்டட் ஸ்மார்ட் டிவைஸா அதோட எதிர்காலம் இருக்கு. இந்த நம்பரை பாருங்க, 3796 கோடி ரூபாய். இது ஏதோ சின்ன தொழில்நுட்பம் இல்ல. 2026க்குள்ள இந்தியாவோட ஆட்டோமோட்டிவ் டெலிமேட்டிக்ஸ் மார்க்கெட் இந்த பிரம்மாண்டமான மதிப்பை எட்டும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது நம்ம சாலைகள்ல ஒரு அமைதியான புரட்சி நடந்துட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான அடையாளம். இப்போ இந்த நம்பரை பாருங்க, 46.8%. இது வெறும் ஒரு புள்ளி விவரம் இல்லைங்க. இது இந்த துறையோட வருடாந்திர கூட்டு வளர்ச்சி விகிதம். கிட்டத்தட்ட 50% வளர்ச்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாற்றம் எதிர்காலத்துல எப்போதோ நடக்க போற விஷயம் இல்ல. அது இப்போதே நம்ம கண் முன்னாடி ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. சரி, இந்த முதல் பகுதியில இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி என்னன்னு முதல்ல பார்ப்போம். இந்த மொத்த மாற்றத்துக்கும் மையப்புள்ளியா இருக்கிறது டெலிமேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி தான். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க காரை ஆன்லைன்ல கொண்டு வர்ற விஷயம் தான் இது. இதனால உங்க கார் எங்க இருக்கு, எப்படி போகுதுன்னு எல்லாத்தையும் கண்காணிக்க முடியும். ஓகே, இந்த டெக்னாலஜி உங்க காருக்குள்ள என்னென்னலாம் பண்ணும்? வாங்க அடுத்ததா அத பத்தி பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்களேன். 2004ல டெலிமேட்டிக்ஸ்ங்கிறது ரொம்ப சில வண்டிகளை கண்காணிக்க மட்டும்தான் யூஸ் ஆச்சு. ஆனா வெறும் 15 வருஷத்துல 2019க்குள்ள இது புதுசா வர்ற வண்டிகளுக்கு கவர்மெண்டே கட்டாயமாக்குற அளவுக்கு வளர்ந்துருச்சு. இந்த வளர்ச்சி எவ்வளவு வேகமா இருக்குன்னு இதுல இருந்தே நமக்கு தெரியுது. இந்த படம் பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம். ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். உங்க கார் தான் சென்டர்ல இருக்கு. அதை சுத்தி நீங்க எப்படி ஓட்டுறீங்கன்னு அனலைஸ் பண்றது, உங்க போனோட கனெக்ட் பண்றது, கார் எங்க இருக்குன்னு ட்ராக் பண்றதுன்னு பல விஷயங்கள் இருக்கு. பேசிக்கா உங்க கார் தொடர்ந்து டேட்டாவை சேகரிச்சு அதை கிளவுடுக்கு அனுப்பி அது மூலமா இந்த எல்லா வேலைகளையும் செய்யுது. அப்போ உங்க கார் என்னெல்லாம் பண்ணும், நீங்க எவ்வளவு வேகமா போறீங்க, எப்படி பிரேக் போடுறீங்கன்னு அதுக்கு தெரியும். உங்க ஃபோன் கூட கனெக்ட் ஆயிடும். ஏன், ஏதாவது எமர்ஜென்சினா அதுவே அலர்ட் கூட அனுப்பும். இந்த டெக்னாலஜி டிரைவிங் அனுபவத்தையே மாத்திரும். சரி, இப்போ இந்த டெக்னாலஜியை ஒரு முக்கியமான விஷயத்தோட கனெக்ட் பண்ண போறோம். அதுதான் உங்க பணம். இந்த டெக்னாலஜி எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இதனால நம்ம பாக்கெட்டுக்கு என்ன லாபம் இல்ல நஷ்டமா? இந்த கேள்விக்கான பதில தான் நாம இப்ப தேட போறோம். பாருங்க, கார் இன்சூரன்ஸ்ல 2 முக்கியமான பகுதி இருக்கு. ஒன்னு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இது சட்டப்படி கட்டாயம். அடுத்தவங்களுக்கு ஏதாவது சேதமானா அதுக்கு. இன்னொன்னு ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ். இது உங்க சொந்த வண்டிக்கு ஏதாவது ஆனா அதுக்கு. இந்த புது டெலிமேட்டிக்ஸ் டெக்னாலஜி இந்த ஓன் டேமேஜ் பிரீமியத்தை தான் பெரிய அளவுல பாதிக்குது. அப்போ இந்த ஓன் டேமேஜ் பிரீமியத்தோட விலைய எப்படி கணக்கு போடுறாங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாமா? உங்க பிரீமியம் எதெல்லாம் பொறுத்து அமையும்னா, உங்க காரோட இப்போதைய மதிப்பு, அதோட வயசு, நீங்க இருக்கிற ஊரு, அப்புறம் உங்க டிரைவிங் ரெக்கார்ட். ஆனா இது எல்லாத்தையும் விட நல்லா ஓட்டுறவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. அதுதான் நோ கிளைம் போனஸ், அதாவது NCBயோட பவர். இந்த டேபிள பாருங்க. ஒரே ஒரு வருஷம் நீங்க எந்த கிளைமும் பண்ணலன்னா கூட உடனே 20% டிஸ்கவுண்ட். இதுவே 5 வருஷம் தொடர்ந்து நீங்க கிளைம் பண்ணாம இருந்தா உங்க பிரீமியம்ல பாதிக்கு பாதி, அதாவது 50% தள்ளுபடி கிடைக்கும். நீங்க சேஃபா ஓட்டுறதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கிற ரிவார்ட் இது. அதனால பிரீமியம் கணக்கு போடுறது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்ல, ரொம்ப சிம்பிள். இந்த கணக்குல உங்க நோ கிளைம் போனஸ், அதாவது NCB, உங்க பிரீமியத்திலிருந்து நேரடியா கழிக்கப்படுது. சிம்பிளா சொன்னா, நீங்க நல்லா ஓட்டுனா உங்க காசு மிச்சமாகும். சரி, வாங்க மறுபடியும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இந்தியால கனெக்டட் கார்ஸோட பொதுவான போக்குகளும் அதோட எதிர்காலமும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கமர்ஷியல் வண்டிங்க தான் இந்த டெக்னாலஜி அதிகமாக யூஸ் பண்ணுது. ஆனா நம்ம பர்சனல் கார்கள், ஏன் பைக்ல கூட இது ரொம்ப வேகமா பரவிட்டு வருது. இந்த வளர்ச்சிக்கு 4 முக்கியமான சக்திகள் இருக்கு. ஒன்னு கவர்மெண்ட் ரூல்ஸ், 2வது எலக்ட்ரிக் வண்டிகளோட வருகை, 3வது 5G மாதிரி புது டெக்னாலஜி, 4வதா இன்சூரன்ஸ் துறையில IRDA கொண்டு வர்ற மாற்றங்கள். எல்லாமே சேர்ந்து இந்த மாற்றத்தை வேகப்படுத்துது. நம்ம காருங்க முன்ன விட இப்போ ரொம்ப ஸ்மார்ட்டா பாதுகாப்பா மாறிட்டு வர்றது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா இந்த எல்லா வசதிகளுக்கும் பதிலா நம்மளோட என்ன டேட்டாவை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த புதிய இணைக்கப்பட்ட வாகன உலகத்துல இத பத்தி நாம யோசிக்கணும்.